Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel. All is well, my dear. Alhamdulillah. துல்ஹஜ் மாதத்தை அடைய போகிறோம். இந்த 10 நாட்கள்லேயே மிகச்சிறந்த நாள் வந்து அரஃபாவுடைய நாள். அதாவது துல்ஹஜ் பிறை 9. துல்ஹஜ் மாதத்தோட 10ஆம் நாளாகிய பெருநாள் அன்னைக்கு நம்ம நோன்பு நோக்கக்கூடாது. ஏன்னா நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கு. அரஃபா நோன்பு நோக்கிறவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா, அந்த நாளோட முந்தைய வருட பாவங்களையும் சரி, அதற்கு பின்னுள்ள வருடத்தோட பாவங்களையும் ரஹ்மான் வந்து மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். மேலும் அரஃபா நோன்பை ஹாஜிகள் நோக்கக்கூடாது. ஹஜ்ஜு செய்யாதவங்க இந்த நோன்பை நோக்கணும். ஹஜ்ஜு செய்யாதவங்க இந்த அரஃபா நோன்பை நோக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த அரஃபாவுடைய நாளில் இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியிருக்காங்க. நம்மளும் அதிகம் இந்த துவா ஓதுவோம். எப்படி ஓதுறது அப்படின்னா, ரஹீம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் இல்லை. ஆட்சியும் புகழும் அவனுக்குரியதே. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். இத்தகைய சிறப்பு வாய்ந்த துவாவை அரஃபாவுடைய நாளில் அதிகம் ஓதி இருளக நன்மை பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.